1000 subscribers. முதல்ல நான் எப்பயுமே சொல்ற மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் போடுற கண்டென்ட்லாம் ரொம்ப அமைச்சரா இருந்திருக்கு. நான் பேசுற பாஷை கூட சம்டைம்ஸ் புரியாத மாதிரி இருந்திருக்கு. அண்ட் என்னோட ஆடியோ கிளாரிட்டி இல்லாம இருந்திருக்கு. அண்ட் நான் ரெகுலர் போஸ்டர் கூட கிடையாது. ஆனாலும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட கண்டென்ட் தான் விரும்பி பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் திஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ வெரி மச். எனக்கு பல எய்ம்ஸ் இருக்கு வாழ்க்கையில. அதில் ஒன் ஆஃப் த எய்ம்ஸ் யூடியூப் வந்து பிரைமரியா எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனா சோஃபார் என்னோட வாழ்க்கையில அது இன்னும் சாத்தியமாகலை. ஏன்னா எனக்கு இன்னொரு லைன் போய்கிட்டு இருக்கு. நான் இன்னொரு ஆக்சுவலி நம்ம வெட்டிங் வீடியோ எடிட்டர், அதனால வெட்டிங் சீசன்ஸ் அப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கும். ஆனா ஹாலிடே சீசன்ல ஐ டூ மை பெஸ்ட் டு கிவ். நான் இப்போ துபாய் போனப்போ கூட நான் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன். அண்ட் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அண்ட் சில வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கவும் செஞ்சிருக்கேன். இன்னும் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது தான் நான் இதெல்லாம் பண்றேன். இருந்தாலும் என்னை நம்பி என்னோட கண்டென்ட்டை பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்றவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போட்டாது. கண்டிப்பா இன்னும் நிறைய தௌசண்ட்ஸ்ல இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கு. பட் ஐ வில் டேக் இட் சீரியஸ்லி வெரி சூன். அண்ட் இன்னும் மோர் ஆஃப்னா வந்து நான் போஸ்ட் பண்ண நான் ட்ரை பண்றேன். சரி, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. லாட்ஸ் டு கேட்ச் அப். நான் வந்து துபாயில எடுத்த நிறைய வீடியோஸை வந்து சின்ன சின்ன பார்ட்ஸாவோ இல்லை விளாகாவோ போடுறேன். போன வீடியோ சொல்லியிருந்தேன். அதுல முக்கியமா எங்களோட ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸஸும் ஃபிளைங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் பேசலான் இருக்கேன். பிகாஸ் the choice that we made was actually not that good. அதனால நாங்க பண்ற தப்பா வேற யாரும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்லலான் இருக்கேன் நாங்க ஃபேஸ் பண்ணதெல்லாம். பட் இந்த வீடியோல இப்போ நான் ஸ்டார் அப்படிங்கிற படத்தை வந்து நான் பார்த்து வரேன். டைரக்டட் பை மிஸ்டர் எலான், கம்போஸ்ட் பை மிஸ்டர் யுவன் சங்கர் ராஜா, ஸ்டாரிங் மிஸ்டர் கவின் அண்ட் மெனி அதர்ஸ். ஆக்சுவலி நான் படத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக்கிங்கா இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த ஹோல்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம நிறைய பேர் யூஸ் பண்றோம் இல்லையா, இப்போ இன்டர்நெட் லிங்கோ நான் சொல்றேன். அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு வைப், அந்த ஒரு ஃபீலிங், அது வந்து ஐ மிஸ்ட் இந்த ஃபிலிம். உண்மையா சொல்ல போனா நிறைய விஷயங்கள் இன்கம்ப்ளீட்டா விட்ட மாதிரி இருந்தது. இட் வாஸ் ஒரு மாதிரி ஒரு ஹாஃப் பேக் தான் இருந்தது. இன்ஃபேக்ட் மேபி நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய வளர்த்துக்கிட்டு போனதுனாலே வேணும். இன்ஃபேக்ட் பியார் பே பிரேமா காதலோட கதைக்களம் எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லை. பட் இந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்றது, டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இதுவும் வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி தாங்க. அதாவது ஒருத்த வந்து ஃப்ரம் ரேட்ஸ் டு ரிச்சஸ் மாதிரி ஒரு கதை வேணா வச்சுக்கலாமா. ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேமிலியில இருந்து ஒருத்தன் ஒரு லோவர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ்ல இருந்து ஒருத்தன் வந்து நடிக்கணும், ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனோட திறமைகள் எல்லாம் வந்து புட் அவுட் தேர் அண்ட் சக்சீட் இன் இஸ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைக்களத்துல அது இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது நம்ம சொசைட்டி கட்டமைத்த ஒரு ஐடியாலஜி வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது. அந்த வார்த்தைக்கும் அந்த ஒரு ஜான்ராக்கும் அது வந்து ஜஸ்டிஃபைங்கா இருந்துச்சா இந்த படம் அப்படின்னு கேட்டா எனக்கு சந்தேகம் தான். நான் இன்ஃபேக்ட் பர்சனலா இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன் பார்த்துட்டு வந்த உடனே. பட் யாரையும் நம்ப முடியலங்க. இப்போ இன்டர்நெட்ல வந்து எதையெல்லாம் ரசிக்கிறாங்க, எதை ரசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு கேள்வியா இருக்கு. அப்கோர்ஸ் என்னோட பேச்சுல என்னோட ஒப்பீனியன்லாம் எனக்கு நிறைய கன்விக்ஷன் இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அதான் உண்மை. நிறைய விஷயங்கள் எஸ் தேர் வேர் டேக்அவேஸ் இந்த ஃபிலிம். பட் என்ன ரொம்ப வந்து பாதிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கவின் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி கதைகள் தேடி போகுதா இல்ல அவரா வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறாரா அப்படிங்கிறது வந்து எனக்கு சத்தியமா தெரியல. பிகாஸ் ஹிஸ் கேரக்டர் இஸ் மோர் ஆஃப் an aspect and he always gets away with it. கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க அவருக்கு. அண்ட் இந்த ப்ரொசஸ் ஆஃப் இந்த ஃபிலிம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் அவர் எங்கேயாவது அவர் செஞ்செல்லாம் தப்பு உணர்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்லை. அது ஒரு அப்பா அம்மாவை திட்டுறதா இருக்கட்டும், தேடி வந்த பொண்ணை வந்து உதறி தள்ளுறதா இருக்கட்டும், ஒரு பொண்ணு அவரோட சைக்கோத்தனத்தினால பிரேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது தப்புன்னு சொல்லி இவருதான் சரி அப்படிங்கிற இவரோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப சரி, டாக்ஸிக் இல்ல அப்படின்னு காமிக்கிறதுல இருந்து பல விஷயங்கள் ரொம்ப ஒரு மாதிரி வியர்டா இருந்துச்சு. ரிலேட் பண்ணிக்க முடியல. ஏன்னா ஒரு ஹீரோ அப்படிங்கிறவங்க யாரு, மோஸ்ட் கம்பேஷனேட்டா இருக்கணும் அப்பப்போ, அண்ட் பொலிட்டிக்கலி ரைட்டா இருக்கணும். அவனதான் நம்ம ஹீரோன்னு சொல்றோம். ஆனா வாழ்க்கையில எவ்வளவு சஃபரிங் அனுபவிச்சு அவனுக்கு எல்லாமே இருக்கு. அவன் வாழ்க்கையில ஒரு நல்ல அம்மா இருக்காங்க, ஒரு நல்ல அப்பா இருக்காங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவன் என்ன பண்ணாலும் சகிக்கிறதுக்கு. ஆனா கடைசியில வந்து அவனுக்கு நடந்த ஒரு விஷயத்தினால அவன் இழந்து போனதுனால யார் மேலேயும் இருக்கிற கோபத்தை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம சுத்தி இருக்கிறவங்க மேல காட்டுறது, அது எந்த விதத்துல சரி அப்படின்னு எனக்கு தெரியல. ஹவு இட் இஸ் ஜஸ்டிஃபைபிள் அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. சோ இந்த கதைக்களம் நீங்க பாத்தீங்கன்னா மோரலஸ் அப்படிதான் இருந்தது. அதனால நம்ம வந்து ரொம்ப அந்த ஹீரோ மேல ஒரு பரிதாபமோ அவன் ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற அந்த ரூட்டிங் நம்ம வந்து பண்ண தவறிக்கிறோம். ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி அமைச்சதுனால. பட் அதையும் தாண்டி சில சர்ப்ரைசஸ் வச்சிருக்காங்க இந்த படத்துல வந்து. அது நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. அது வந்து ரொம்ப பொருந்தி இருக்கு, நல்லாவும் இருந்தது. அது ரொம்ப ஃபோர்ஸ்டாலாம் இல்லை.
அது ரொம்ப நல்லா இருந்தது. ஐம் ஜஸ்ட் ஷேரிங் இட் ஃபார் யூ பிகாஸ் சில பேருக்கு பார்க்கணும்னு விருப்பப்பட்டவங்க போய் பார்க்கலாம். அது தப்பான படம் நான் சொல்லல, ஆனா நிறைய இடங்கள்ல வந்து இட் மேட் மீ ஸ்குவாம் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. பட் தென் இட்ஸ் மீ, இது இது என்னோட ஒப்பீனியன். அண்ட் மேலோட்டமா சொல்லணும்னு நினைப்பேன். ஸ்பாய்லர்ஸ் அண்ட் கிவ் அவேஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு என்னோட பெஸ்ட் நான் ட்ரை பண்ணுவேன். அதான் நான் இங்க பண்றேன். எனக்கு வந்து ஸ்டார் படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்ச சில விஷயங்கள்ல ஒரு விஷயம் என்னன்னா, மில்லியன்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற ஒரு பெரிய ஐகானை வந்து நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. எஸ், தலைவரை தான் நான் சொல்றேன். ஏன்னா அவருக்கு வந்து ராக்ஸ் டு ரிச்சஸ் அப்படிங்கிற கதை மட்டும் கிடையாது. அவரை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் வந்து சொல்லாம சொல்லியிருக்காரு. இன்அட்வென்ட்லி அவரோட வாழ்க்கை மூலியமா நமக்கு வந்து கொடுத்திருக்காரு, சொல்லி கொடுத்திருக்காரு. மாரல்ஸ் நான் சொல்றேன். அவர் பேர்ல எத்தனை புத்தகங்கள், அவர் பேர்ல எத்தனை பாடங்கள், எத்தனை ரிவார்ட்ஸ், அவர் பண்ணாத சாதனைகளே கிடையாது. ஸோ எல்லாம் ஒரு சின்ன ஒரு நிலைமையில இருந்து இவ்வளவு தூரம் வந்த ஒரு மனுஷனை வந்து அவ்வளோ ரைட்டா அவங்க ரெஃபரன்ஸா வச்சிருக்காங்க. அது வந்து ஐ அப்ரிஷியேட் அ லாட். அண்ட் இலானுக்கு அண்ட் பிரதர் இலானுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தட். ஸ்டார் could be a bad example because not everyone who behaves this way. இப்போ இந்த மாதிரி பிஹேவ் பண்ற எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான், ஒரு பெரிய சந்தேகம் தான். அதனால இது ஒரு லிட்டரல் எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துட்டு நம்ம ஒரு வாழ்க்கையை வந்து லீட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் கேரக்டர், பேஷன் சம்பந்தப்பட்டு எதுவும் சொல்லல, கேரக்டர் பேசிஸ்ல நான் சொல்றேன். சரி, ஸ்டாரை பத்தி சொல்லிட்டோம், சூப்பர் ஸ்டாரை பத்தி சொல்ல வந்தா அப்படி. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே தலைவர் 171, தட் இஸ் கூலி, அதோட ஒரு மேஜரான ஹிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒன் ஆஃப் மை ப்ரீவியஸ் வீடியோஸ் நான் சொல்லியிருந்தேன். இன்னும் நிறைய ஹிண்ட்ஸ் இருக்கு, நிறைய தகவல் வர வேண்டியது இருக்கு அண்ட் வரும். ஆனா இது வரைக்கும் காஸ்டிங் அப்டேட்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். அஃபிஷியலி எதுவுமே இன்னும் வரல. பட் இருந்தாலும் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னா, கூலி படத்துல வந்து ஒரு பெரிய ஒரு கேமியோ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது வந்து ஒரு சில பேர் எப்படி அதை ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. ஆனா இந்த கேமியோ ஆல்மோஸ்ட் உறுதியா இருக்கு. இது ரொம்ப சீக்கிரமா வந்து நான் இந்த தகவல் சொல்றேன். லோகேஷ் அவர்கள் அண்ட் அவரோட டீம், அவரோட குழு வந்து எப்போ என்ன மாதிரி முடிவை மாத்துவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இது வந்து நம்ம இது வரைக்கும் சொன்ன தகவல்ல எல்லாமே வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து தைரியமா சொல்றேன் உங்ககிட்ட. சோ ஃபார் இட் இஸ் தேர் இந்த ஸ்கிரிப்ட்லயே இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு டீப் ரூட்டடான ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு கேமியாவா இருக்கும் அப்படிங்கிறது உறுதியா நான் நம்புறேன். இதுதான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எனக்காக நான் என்ன பேசினாலும் அதை ஏத்துக்கிறதோ இல்லையோ, அக்ரி பண்ணாலும் இல்லைனாலும் அதை பார்த்து அதை லைக் பண்ணி அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இதை நான் சமர்ப்பிக்கிறேன். ஆல் தேங்க்ஸ் டு தலைவர். இன்ஃபேக்ட் இந்த வீடியோ இந்த சேனல்லையும் வந்து அவரோட பிளஸிங்ஸ் தான் எனக்கு நிறையவே இருந்திருக்கு. ஏன்னா அவரோட வீடியோஸ் நான் போடும்போது தலைவர் ஃபேன்ஸோட அன்பு எனக்கு நிறைய நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கான சமர்ப்பணம் தான் இது. பட் அதையும் தாண்டி நிறைய பேர் ரேண்டமான கண்டென்ட்டுக்கும் வந்து லவ் கொடுக்குறீங்க. நான் பிக் பாஸ் பத்தி பேசினப்ப கூட நிறைய பேர் வந்து அதை என்கரேஜ் பண்ணீங்க. நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது நான் பேசினது. ஸோ அதனால என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது போக போக டிஃப்ரெண்டான கண்டென்ட் எப்படி கொடுக்கணும்னு நான் பார்த்து எனக்கு ஏற்ற மாதிரி என்னால் முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் கண்டென்ட் நான் கொடுக்குறேன். இதுக்கு நடுவில் கமல் சார் ஃபேன்ஸ் வந்து ஒரு கான்ட்ரவர்சியை கலர்றாங்க ஆஸ் யூஸ்வல். அதாவது ஸ்டார் படத்தோட அந்த ஆக்டர்ஸோட லிஸ்ட்ல கட் அவுட்ல வந்து கமல் சாரோட ஃபேஸ் இல்லை அப்படிங்கிறது. அதாவது ஸ்டார் அப்படிங்கிறவங்க யாரு? கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல் ஆக்டர் தான் நம்ம வந்து ஸ்டார்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு காலத்துல கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களையும் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. இப்ப வரைக்கும் யாரு ரெலவெண்டா இருக்காங்க, யார் வந்து கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, தட் மேட்டர்ஸ் அ லாட். ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு கமல் சார். அவர் டெக்னிக்கலி அவர் வந்து அவரை நிறுத்துறதுக்கு யாருமே இல்ல தமிழ் சினிமால அப்படின்னு வேணா சொல்லலாம். அதை வந்து நம்ம புறம் தள்ளிட்டு போக முடியாது. we can't snub it away or push it under the carpet and walk over it. ஆனா ஆஸ் இட் இஸ் கமல் சார் வந்து ஒரு கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல் ஆக்டரா அப்படின்னு கேட்டா அது எல்லாருமே தெரிஞ்ச பதில் தான், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது தப்புனா பிக் பாஸ் சீசன் 3ல ரஜினி சாரோட வால் பெயிண்டிங் ஆர் கட் அவுட் இது ஏதோ ஒண்ணு ஷூட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட டெலிகாஸ்ட்க்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருந்தது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. ஆனா ஷோல நம்மளால பார்க்க முடியல. அப்போ அது யாரோட இன்செக்யூரிட்டி? இதை நாங்க பெருசாக்க வேண்டிய அவசியம் இருந்ததா? நாங்க அது இந்த அளவுக்கு பெருசாக்கலையே, நாங்க கம்ப்ளைண்டும் பண்ணலையே. ஸோ வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட், கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஏத்துட்டு போக வேண்டியது தானே. ஸோ தட்ஸ் அபவுட் இட். மதர்ஸ் டே உடனே கேட்பாங்க, ஏன் மதர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு தனி டே வேணுமா, அப்படி வேணுமா இப்படி வேணுமா? ரொம்ப உண்மையா சொல்ல போனா நம்ம வீட்டுல வந்து ஏன் இந்த நம்ம லைஃப்லயே ரொம்ப லிபர்ட்டி கொடுக்கறதும் எடுத்துக்கிறதும் நம்ம வந்து நம்ம அம்மா கிட்ட தான். நிறைய பேர் அப்பா கிட்ட பேசுறதுக்கு தயங்குவாங்க. மோர் ஃபார்ச்சுனேட் ஒன்ஸ் 2 பேர்கிட்டயும் வந்து ஈவெண்டா இருப்பாங்க, கம்ஃபர்டபுளா இருப்பாங்க.
ஆனா இன் மோஸ்ட் கேசஸ் ரேஷியோ படி நீங்க பாத்தீங்கன்னா கூட மதர்ஸோட தான் நம்ம வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் லிபர்ட்டியோடையும் அவங்க தான் நம்ம வந்து கிராண்டடாகவும் எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு நாள் அவங்களுக்காக கொண்டாடணும் அப்படின்னு ஸ்பெஷலா கொண்டாடணும் அப்படிங்கிறது வந்து தப்பே இல்லை. அண்ட் இது அது வந்து எப்படி சொல்றது, அவங்க பண்ற சாக்ரிஃபைசஸ்க்கு, அவங்க கொடுக்குற அன்கண்டிஷனல் லவ்வுக்கு ஒரு நாள் ஸ்பெஷலா குளோரிஃபை பண்றதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தோணுது. நிறைய பேர் வந்து நம்ம வாழ்க்கையில முதல்ல பாக்குற ஹீரோ அப்பா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்ஸ் ஆர் ஆர் ஃபர்ஸ்ட் ஹீரோஸ். சிமிலர்லி மதர்ஸ் ஆர் ஆர் ஃபர்ஸ்ட் சோல்மேட் அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும், எல்லாரோட மதர்ஸ்க்கும் சிறந்த ஆழ்ந்த என்னுடைய மதர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாரோட மதர்ஸோட பிளஸிங் அண்ட் பெஸ்ட் விஷஸ் எனக்கு எப்பயுமே தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல சொல்லப்பட்ட கமெண்ட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து ஒப்பீனியன்ஸா நீங்க வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. டேஸ்ட் ஆஃப் கண்டோ பை ராணா ஆஷிஷ் மகேஷ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்லுங்கடா. கிழிச்சு போட்டுருக்காங்க படையப்பா. உங்கள்கிட்ட அடிவாங்கல இருந்து இவனுக்கு இப்படிதான் இருக்காங்க. எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல. ஐயோ, எங்க அண்ணனுக்கு எங்க அம்மா சொன்னதுதான். வாங்க போலாம்.